Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது ஈவினிங் ஸ்நாக்காக கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் செய்கிறது கூட ரொம்ப ஈஸி. இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வெஜிடபிள் எல்லாம் தாளித்து எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஃப்ரை ஆகலைன்னா சாப்பிடக்குள்ளே வேகலைன்னா நல்லா இருக்காது. இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சு ஆனியன் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். அது கூடவே கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். அதையும் நான் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்து 1 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். வெஜிடபிள் ரொம்ப வேக வைக்க தேவையில்லை, ஏன்னா திருப்பி நம்ம பனியார சட்டியில் போட்டு வேக வைக்க போகிறோம். இது ஜஸ்ட் சாட்டே பண்ணிட்டா போதும். கேரட் அண்ட் கேப்சிகம் சேர்த்து 1 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பனியாரமுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பனியார மாவுக்கு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1/2 கப் கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் இது கூட எந்த வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணலாம். கேபேஜ் ஆட் பண்ணலாம், இல்லை பீன்ஸ் எது உங்ககிட்ட இருக்கும் நீங்கள் அதை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியாக கூட இருக்கும். கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச கொரியாண்டர் லீவ்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா அப்புறம் பனியாரம் நல்லா வராது. பாருங்கள், பனியாரம் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு பேட்டர் திக்காக இருந்தால் போதும், ரொம்ப தண்ணியாக இருந்தால் கரெக்டாக வராது. இதை இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே சைடில் செட் ஆகிறதுக்கு எடுத்து வச்சிடலாம். மாவு 5 மினிட்ஸ் நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ பனியார சட்டி வச்சுட்டு அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் வேண்டான்னா நீங்கள் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பேட்டர் பனியாரம் மோல்டில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா சென்டரில் வேகாமல் போயிடும். எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஒரு 1 மினிட் லோ ஹீட்டில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு சைடு 1 மினிட் நல்லா வேக வச்சாச்சு. இதை நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம். உங்ககிட்ட பனியாரம் மோல்டு இல்லைன்னா நீங்கள் இது ரவா இட்லி மாதிரி கூட ஊற்றிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும். நம்ம மஞ்சள் பொடி போட்டதால் கலர் இப்படி சேஞ்ச் ஆகிருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு கலர் வேண்டான்னா நீங்கள் மஞ்சள் பொடி கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. பனியாரம் 2 சைடும் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ நம்ம மோல்ட்லேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அண்ட் டேஸ்டியாக ரவா பனியாரம் ரெடி ஆகிடுச்சு. செய்கிறது கூட ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். உங்களுக்கு ஈவினிங்கில் ஏதாச்சும் ஸ்நாக் இல்லைன்னா மார்னிங்கில் ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் செய்யணுன்னா இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்றது காமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.